தமிழகத்தையே உலுக்கிய ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ள நிலையில் அதன் பரபரப்பு விவரங்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை மட்டுமல்லாது தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு சம்பவம் தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு. கடந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதி புதிதாக கட்டிவரும் கட்டிடப் பணிகளை பார்வையிடச் சென்ற தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் 8 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து மறைந்த பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு உட்பட 8 பேர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். தொடர்ந்து இந்த கொலையில் தொடர்புடைய திருவேங்கடம் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். தொடர் விசாரணையில் பிரபல ரவுடிகள் நாகேந்திரன், சம்போ செந்தில் உள்ளிட்ட பலர் சேர்ந்து தயாரித்த ஸ்கெட்சிலேயே ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக 28 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக 4 மாதத்தில் சுமார் 5000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை போலீசார் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளனர். இதில் முதல் குற்றவாளியாக பிரபல ரவுடி நாகேந்திரனும், 2வது குற்றவாளியாக தலைமறைவாக உள்ள சம்போ செந்திலும், 3வதாக ரவுடி நாகேந்திரனின் மகன் அஸ்வத்தாமன் உட்பட 28 பேர் மீது சுமார் 700க்கும் அதிகமான ஆவணங்கள் மற்றும் ஆதாரங்களுடன் இதனை தாக்கல் செய்திருக்கின்றனர். ஆற்காடு சுரேஷ் கொலை, கட்ட பஞ்சாயத்து, இரும்பு கழிவுகளை எடுப்பதில் போட்டி, ரியல் எஸ்டேட் என பல பிரச்சனைகள் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு காரணமாக கூறப்பட்டாலும் கொலை எதற்காக நடந்தது என்பதை போலீசார் குற்றப்பத்திரிகையில் தெரிவித்திருக்கும் விவரங்கள் வெளியாகும் போது இந்த வழக்கின் போக்கும் மாறலாம் என கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.